வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. நாயுடு அவர்களினுடைய பதவியேற்பு விழால டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு. அமித்ஷா அவர்கள் அவரிடம் பேசிய பொழுது ஒரு எதேச்சி அதிகாரத்தை வெளிப்படுத்தியிருக்காரு, ரொம்ப அவமானம் படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களினுடைய கட்சி விவகாரத்துல அவர்கள் சில விஷயங்கள் பேசக்கூடும். ஆனால் அதை நம்ம தமிழிசை அவமானப்படுத்திட்டாங்க, கட்சிக்குள்ள மதவெறி மட்டும் கிடையாது, சாதி வெறியும் இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா கேரளா காங்கிரஸே ஒரு குற்ற பின்னணியுடைய ஒரு நபர் ஒரு டாக்டரை இப்படி நடத்தலாமா, சொந்த கட்சிக்காரர் இப்படி நடத்தலாமான்னு அவங்களே ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய பேசுபொருள் ஆகுது. நீங்க எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கிறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன? அந்த கட்சியினுடைய வழக்கம், அது பாரம்பரியம். அந்த கட்சி கடந்த 10 ஆண்டுகள்ல இப்படித்தான் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. எனவே அதுல இருந்து புதுசா நீங்க என்ன எதிர்பார்க்க, குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான் என்பது உலகத்திற்கு தெரிந்தது. அவர்கள் இருவருமே குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான், அவர்கள் மீது குற்றம் இருக்கிறது. அவர்கள் வழக்குகளிலிருந்து வெளியே வந்திருக்கலாம். எப்படி வெளியே வந்தார்கள், எப்படி வந்தார்கள் என்பது தெரியாது. ஆனா குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான் என்பது உலகத்திற்கு தெரியும், இந்த நாட்டிற்கு தெரியும். அவர்கள் ஸ்டைல்ல தானே நடத்துவாங்க. அங்க போய் தமிழிசை அவர்களுக்கு ஜனநாயகம், மாண்பு, நேர்மை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு எப்படி மதிப்பு கிடைக்கும்? இப்ப அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு, அதை கொடுத்துருக்காரு. பப்ளிக் மேடையில கூப்பிட்டு நீ என்ன ஓப்பனா நான் நியமித்த அண்ணாமலையை எதிர்த்து நீ செயல்படுறதுன்னு எனக்கு ரிப்போர்ட் வருது, ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரிதான் நம்மளுக்கு தெரியுது. இனிமேல் நீ பேசக்கூடாது, தொலைச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரிதான் நம்மளுக்கு தெரியுது. அங்க என்ன சொன்னாருன்னு தமிழிசை சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றது அவர் நியமித்த அண்ணாமலை அவர்கள் அவரது பாணியில கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரது பாணியில அவர் யாரையெல்லாம் குற்றப்பின்னணி உள்ள நபர்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து கொண்டு அதன் மூலமாக தமிழக மக்களை மிரட்டி, தமிழக எதிர்கட்சிகளை மிரட்டி, தமிழக ஊடகத்தை மிரட்டி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களை மிரட்டி பணத்தை உருவாக்கி, அந்த பணத்தின் மூலமாக மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து, அதன் மூலமாக வாக்கு வங்கியை உருவாக்கி, அதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு தப்பான, ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு செயல்பட சொல்லியிருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலைக்கு. அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை ஏவப்பட்ட அம்புதானே உடைய அண்ணாமலை தான் இங்கு இது காரணகர்த்தா அல்ல. அண்ணாமலை ஏவப்பட்ட அம்பு. அந்த அம்பு சொல்றபடி, அதை ஏவியவர்கள் சொல்லுவதுபடி கேட்பது இவரது வழக்கம். இவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அங்க போய் தமிழிசை அவர்கள் கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலம் உழைத்து ஒரு டாக்டர் பட்டம் பெற்று மருத்துவ சேவையில் ஈடுபட்டு இந்த எல்லாரையும் நாகரிகமாக நடத்தி, அனைவருமே அவர்கள் கட்சி கருத்தை வலுவாக சொல்லி ஊரெங்கும் சென்று தாமரை மலரும் என்ற உறக்கத்தை உற்சாக கோஷமிட்டு கட்சியை வளர்த்து, கட்சிக்கு 2 முறை தலைவராக இருந்து 2 மாநிலங்களுக்கு கவர்னராகவும் பதவியேற்று இன்றைக்கு இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் ஓரளவிற்கு இந்த நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஓரளவுக்கு பண்பு நலன்களை அடிப்படையாக கொண்டவராக தமிழிசை இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் பிஜேபிக்குள்ளேயே. ஆனா அது அவங்களுக்கு தேவையில்லையே. பொன்னார் அவர்களும் தமிழிசை அவர்களுமே ஒரு சாஃப்ட் நேச்சர், அந்த சாஃப்ட் நேச்சர் தேவையில்லை என்று மத்திய தலைமை முடிவெடுக்கிறது. அதை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மோடியும் அமித்ஷாவையும் கிரிட்டிசைஸ் பண்ணது மாதிரி அர்த்தம். அதுதான் அன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பெண் என்று பாராமல் அது பப்ளிக் பிளேஸ்ல கூப்பிட்டு இப்படி கண்டித்தால் அவரது அரசியல் வாழ்க்கை என்னாவது? அவர் அரசியல் வாழ்க்கையை நீ எப்படி நடத்துவார்? நீ எப்படி அவருக்கு கவர்னர் பதவி கிடைக்கும்? நீ எப்படி மாநில தலைவர் பதவி கிடைக்கும்? பாஜகவினுடைய உட்கட்சி பூசல் தான் இதற்கு காரணம். இப்படி எல்லாம் அவங்க பேசுனதுக்கு, நடந்து கொண்டதுக்கு காரணமா இருக்க முடியுமா, நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அண்ணாமலை பிரச்சனை தான், இந்த உட்கட்சி பிரச்சனை தான் இது, அதனாலதான் இப்படி கண்டிச்சா நமக்கு தெரியாது இல்லையா? அவங்க என்ன வேணா எதனாலும் கூட இப்படி பேசிருக்கலாம் இல்லையா? இல்ல, உட்கட்சி பிரச்சனை பேசாம அங்க என்ன உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார அண்ணாமலை உன்னை நான் ரஷ்ய தூதரா நியமிக்கிறேன், இல்ல உக்ரைன் தூதரா நியமிக்கிறேன், நீ ஒழுங்கா போய் அந்த சட்டையை நிறுத்திட்டு வான்னு நான் சொல்லி அமித்ஷா என்னங்க இது இது அமித்ஷா தமிழிசை நியாயமான
ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தா ஒரு 30 இடங்கள்ல ஜெயிச்சிடலாம்னு அவர் நம்பிக்கையை அவர் சொல்றாரு. அது 1-1-2 கிடையாது. 1-1-2 ஆகணும், இல்லை 11 ஆகலாம், இல்லை 1-1-3 கூட ஆகலாம். அதுதான் வந்து இவிஎம். எனவே வந்து அது உக்ரைன் பிரச்சனையும் இல்லை வந்து சந்திரபாபு நாயுடு தெலுங்கானால தான் உனக்கு வந்து கவர்னர் பதவி கொடுத்தா ஒழுங்கா நீ செயல்படல, நான் சந்திரபாபு நாயுடுக்கு கவர்னரா போறேன் ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. ஒழுங்கா பாத்துக்க அந்த மாநிலத்தை அப்படின்னு நான் சொல்லியிருப்பாரு. என்னங்க அதாவது வந்து இது வந்து அமித்ஷா நியமனத்தின்படி இப்ப ஒரு மாநில தலைவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுங்க. அப்ப ஒரு Z+ பாதுகாப்பு கொடுத்து இந்த நாட்டுல இந்த தேர்தல்ல, பாராளுமன்ற தேர்தல்ல மோடி திரும்பவும் அறுதி பெரும்பான்மை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு கடுமையாக உழைத்து அந்த கூட்டணியை முறித்து, அதிமுகவுடன் கூட்டணியை முறித்து, நான் வந்து பிஜேபியை வலுவாக காலூன்ற வைத்து 2026 சிஎம் ஆகிவிடுவேன் என்ற கனவோடு உழைக்கக்கூடிய ஒருவருக்கு மோடி அமித்ஷாவை சப்போர்ட் பண்றாங்க. நீ எங்களுக்கு எம்பி சீட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ சிஎம் ஆயிரணும் அப்படின்ற ஒரு அண்ணாமலையை சிஎம் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படக்கூடிய அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில இருந்து ஒரு 30 சீட்டு ஏடிஎம்கேயோட கூட்டணி வைத்து ஜெயிக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, நீ வாப்பா, நீ தலைவரா வா, நீ வந்து நாங்க சொல்றபடி குற்றப்பின்னணி உள்ள நபர்களை கட்சியில சேர்த்துக்கோ, அப்பதான் தமிழக மக்கள் எல்லாருமே உன்னைக்கு பயந்துகிட்டு ஓடு போடுவாங்க. இப்படித்தான் அந்த திட்டத்தை, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. சோசியல் இன்ஜினியரிங் அப்ப என்ன அர்த்தம்? எந்த சவுத்துல வந்து நாடார்கள் அதிகமாக பிஜேபிக்கு பின்புலமாக இருக்கிறார்களோ, எந்த சவுத்துல இன்றைக்கு முக்குளத்தோர்கள் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் ஆதரவாக இருந்து ஏடிஎம்கேல இருந்த முக்குளத்தோர் ஓட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு போயிருக்கிறதோ, அப்ப அந்த சோசியல் இன்ஜினியரிங்ல அமித்ஷா வெற்றி பெற்றிருக்காரு என்றுதானே அர்த்தம். அப்ப உங்களுக்கு வந்து அப்ப அதை தொடர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா ஜாதிகளையும் பிரிவினையை கொண்டு வாங்க. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களை தூக்குங்க. ஒண்ணு அதிகாரத்துல தூக்குங்க, இல்ல பணத்துல தூக்குங்க, இல்ல ஆளை வச்சு மிரட்டுங்க, இல்ல இடி, சிபிஐ அண்ட் ஐடி வச்சு மிரட்டுங்க, ஏதாவது ஒண்ணு மிரட்டி தூக்குங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர், சிவகாசியில இருக்கக்கூடிய, அப்புறம் வேலூர்ல இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வைத்திருக்கக்கூடிய கார்பரேட் எம்எஸ்எம்இ செக்டார்ல இருக்கவங்களையும் ஜிஎஸ்டியை வச்சு மிரட்டுங்க, இடியை வச்சு மிரட்டுங்க, அவர்களை மொத்தமா தூக்குங்க. நம்ம பக்கம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அவர் கொடுத்த சோசியல் இன்ஜினியரிங் அண்ட் எக்கனாமிக் இன்ஜினியரிங் டிசைன். அந்த டிசைனை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எஃபெக்டிவா பண்றாரு. அதன் மூலமாக இன்றைக்கு வந்து 11.24% ஓட்டு வாங்கியிருக்காரு. எப்படி ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா, அந்த ஓட்டுல பாமக ஓட்டு ஒரு 5%, டிடிவி தினகரன் ஓட்டு ஒரு 5%, ஓபிஎஸ்க்கு ஒரு 2%, 12% ஆச்சா. அடுத்து வந்து இவர் ஜி.கே. வாசன், அப்புறம் வந்து ஜான் பாண்டியன் மற்றும் ரஜகத துரகாதிபதிகள், வி.சி. சண்முகம், அப்புறம் வந்து பாரிவேந்தர் பச்சைமுத்து, இப்படி பல்வேறு நபர்களது ஓட்டு எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 2%. அப்ப 14% ஓட்டு வந்து எங்க இருந்து வந்திருக்கு? அதுல 50% எடுத்துக்கோங்க. பிஜேபிக்கு விழுந்த ஓட்டுல 50% எடுத்துக்கோங்க. 14%ல 7% எடுத்துக்கோங்க. 7% ஓட்டு வந்து பிஜேபி நின்ற தொகுதிகள்ல பிஜேபிக்கு போயிருக்கு. அப்ப இந்த மொத்தம் எடுத்த 18.3% ஓட்டுல 14% ஓட்டு வந்து எங்க இருந்து வந்திருக்கு? இந்த கூட்டணியில இருந்து வந்திருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய ஓட்டு எவ்வளவு? 14 போக மிச்சம் 4.3% ஓட்டு தான் அண்ணாமலைக்காக வந்த ஓட்டு. ஏற்கனவே 3.8% ஓட்டு பிஜேபிக்கு இருக்கு. அப்ப இதுதான் அண்ணாமலையினுடைய அமித்ஷா கொடுத்த சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அமித்ஷா கொடுத்த பணம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அமித்ஷா கொடுத்த என்டையர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை அவர்களை நம்ப வச்சிருக்காரு அண்ணாமலை. அதாவது மோடியும் அமித்ஷாவும் எல்லாரையும் ஏமாத்துவாங்க. ஆனா ஏமாத்துறவங்களே ஏமாத்திருக்காரு அண்ணாமலைன்னா அவருக்கு சிறப்பு தகுதி இருக்குன்னு தானே தெரியும். அந்த தகுதி தமிழிசைக்கு இருக்கா? அந்த தகுதி பொன்னாருக்கு இருக்கா? இல்ல. அவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்ன அந்த தகுதி வரும்? அப்ப அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை. அதனால அந்த தகுதி எங்களே ஏமாத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவனுக்கு தான் நாங்க வந்து பதவி கொடுப்போம், அவனுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பை கொடுப்போம்னு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதை வந்து எப்படி தமிழிசை வந்து எதுக்கலாம்? அப்ப எதிர்த்து கேட்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பிஜேபிக்கு அண்ணாமலையால் கிடைத்த வாக்கு சதவீதம் 3.8%ல இருந்து 6% வச்சுக்கோங்க. அப்ப
2.2% தான் கூட கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து பாத யாத்திரை நடத்தி தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிச்சு சிவகாசியில் இருக்கக்கூடிய அதிபர்கள், கோயம்புத்தூர் அதிபர்கள், திருப்பூர் அதிபர்கள், அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அதிபர்கள் இருந்து வாங்கின பணம், ஆருத்ரா கோல்ட் இருந்து வாங்கின பணம், அப்புறம் குற்றப்பின்னணி உள்ள நபர்களை சேர்த்தது எல்லாம் சேர்த்து அட்லீஸ்ட் பீக் அச்சீவ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. அந்த பீக்கினுடைய சதவிகிதம் 2%. ஏன் இது அண்ணாமலைய இந்த கூட்டணியே இல்லாம தனித்து நின்று இவருடைய ஓட்டு சதவீதம் 11.24 ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பாப்போம். ப்ரூவ் பண்ண முடியுமா? இவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்ப இவர்கள் எதிர்காலம் என்ன? இவர்கள் எதிர்காலத்தை நம்புகிறார்கள். அது ஆஸ்லாங்கஸ் அண்ணாமலை பதவியில இருக்கும் வரை கவலையே பட வேணாம். திமுக பதவியில இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணாமலை ஆட்சியில் இருக்கும் வரை திமுகவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அது நிச்சயம். இதுல இப்போ சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழால மோடியும் சந்திரபாபு நாயுடுவும் ரொம்ப இணக்கமா இருந்தாங்க, ரொம்ப கட்டி பிடிச்சு தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப எதிர்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்தே இது ஒன்று சேராத கூட்டணி, ஒரே கொள்கை கிடையாது, நிறைய பிரச்சனைகள் வரும், சந்திரபாபு நாயுடு பிரிஞ்சு வந்துருவாரு, நிதிஷ் பிரிஞ்சு வந்துருவாரு, இப்படி எல்லாம் ஆளுடம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் இன்னும் மெர்ஜ் ஆயிட்டே தான் இருக்காங்க, அதை பார்க்க முடியுது. குறிப்பா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸினுடைய பட்டியலே பார்க்கிற பொழுது இவர்கள் முன்வைத்த, சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் முன்வைத்த பல பதவிகள் எதுவும் கிடைக்கல, ஆனாலும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த லிஸ்ட்டை பார்க்கிற பொழுதே ஏற்கனவே இருந்த பதவிகள் அந்த துறைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதே ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங் போன்ற நபர்களுக்கும், ஜெய்சங்கர் போன்ற நபர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டாலுமே கூட அப்ப பிஜேபி இன்னும் வலுவாகத்தானே இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அது உண்மைதானே. இப்ப நிதிஷ்குமாருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கலாம், அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கலாம். அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு நான் கொடுக்கறத வாங்கிக்கோ, உனக்கு இந்த பிரச்சனை என்னை காப்பாற்றி விடுறேன், அதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டி இருக்கலாம். அதுக்கு அவர்கள் இணங்கி போயிருக்கலாம். நீங்க நிதிஷ்குமார் எத்தனை வட்டம் உள்ள போயிட்டு வெளியே வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு எத்தனை வட்டம் உள்ள போயிட்டு வெளியே வந்தார், உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. இந்த ஆட்டம் எத்தனை வட்டம் ஆடினாங்கன்னு தெரியும். எத்தனை வட்டம் மேடையில வம்பா பிடிச்சு சந்திரபாபு நாயுடு இழுத்து போட்டு பக்கத்துல உட்கார வச்சு போஸ் கொடுத்தாரு மோடின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிதிஷ்குமார் எப்படி பிஹேவ் பண்ணாரு, எப்படி இது பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த மேடையில நடத்தக்கூடிய நாடகங்கள் எல்லாம் உள்ளுக்கு நடக்குமா என்பது தெரியாது. இது போக போக தான் அதை நம்ம கணிக்க முடியும். அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்றேன், அமைச்சரவை கேட்காது, உனக்கு நிதி ஒதுக்கீடுல ஆந்திராவுக்கு என்ன வேணுமோ கொடுத்துறேன், நீ ஆந்திராவை பார்த்துக்க. நிதிஷ்குமார் பீகாருக்கு உனக்கு என்ன வேணுமோ அந்த பணத்தை கொடுத்துறேன், நீ அங்க பார்த்துக்க. இந்த சென்ட்ரல்ல அமைச்சர் வேணும், பதவி வேணும், அந்த வேணுன்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, சபாநாயகர் பதவி வேணும், அது வேணும், இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தா தான் நான் உங்களை சோழிய முடிக்க முடியும். ஏன்னா நீங்க ஸ்டேட்ல நீங்க ஒழுங்கா வேலையை பாருங்க, உங்களுக்கு பணத்தை கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் தூக்கிடுவேன், தூக்கி உங்க கட்சியை காலி பண்ணிடுவேன். எப்படி ஜெகன்மோகனை காலி பண்ணாரோ, எப்படி நவீன் பட்நாயகை காலி பண்ணாரோ, எப்படி சிவசேனாவை காலி பண்ணாரோ, எப்படி எடப்பாடியை காலி பண்ணாரோ, எப்படி அகாலிதளை காலி பண்ணாரோ, அதே மாதிரி உங்களை காலி பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதனால என்னை நம்பினா இது நடக்கும், இல்லைனாலும் நடக்கும். எனவே அந்த தெளிவான ஒரு இமேஜ் அவர் கொடுத்திருக்காரு. மோடி கட்டி பிடிச்சாலே அந்த கட்சி காலி ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க என்னங்க, நீங்க எதை வணங்குகிறாரோ அதை ஒழித்ததானே அவர் வர்றாரு. பார்லிமெண்ட்டை கீழே விழுந்து வணங்கினாரு, பார்லிமெண்ட் பழைய பார்லிமெண்ட்டை ஒழிச்சிட்டாரு, புது பார்லிமெண்ட் கட்டிட்டாரு. அந்த புது பார்லிமெண்ட்ல காந்திக்கு செலவு கூட கிடையாது, கான்ஸ்டியூஷனுக்கு செலவு கூட கிடையாது. யாருக்கெல்லாம் செலவு வச்சிருக்காரு? பிஜேபியோட ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி வச்சிருக்காரு, RSS ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி வச்சிருக்காரு. அடுத்து நீங்க இப்ப கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து தலையில கட்டிருக்காரு. இந்த கான்ஸ்டியூஷன் எவ்வளவு குயிக்கா ஒழிய போகுதுன்னு நீங்க பாருங்க. இது நீங்க நம்ம பார்க்கத்தானே போறோம். இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அதாவது அடிமையாக இருப்பதற்கு அவர்கள் பக்குவப்படுத்தி பழகி கொண்டால்தான் IPS அதிகாரிய ஆபீசரை நேர்மையாக பணியாற்றி ஒரு மதிப்போட இருக்கக்கூடிய பதவியை விட்டு அண்ணாமலைக்கு வர்றாருன்னா எதுக்கு வர்றாரு? IPS ஆபீசருக்கு செட் செக்யூரிட்டி எவனா கொடுப்பானா? IPS ஆபீசருக்கு இப்ப மாசத்துக்கு 10 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் பணம் கிடைக்குமா? IPS ஆபீசருக்கு பிரைம் மினிஸ்டரோட உட்கார்ந்து பேச முடியுமா? சொல்லுங்க.
இதெல்லாம் கிடைக்கும்னா அவர் வந்திருக்காரு. அவர் ஒரு பலனை எதிர்பார்த்து இங்க வந்திருக்காரு. அந்த பலனுக்கு அவருக்கு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக மக்கள் வந்து மிரட்டினால் ஓட்டு போட்டு விடுவார்கள். மீடியாவை மிரட்டினால் மீடியா பயந்து விடும். குற்றப்பின்னணி உள்ள நபர்களை வைத்து மிரட்டினால் தமிழக மக்கள் பயந்து ஓட்டு போட்டு விடுவார்கள். ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணா நான் தான் நேர்மையானவன், உண்மையானவன், நான் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிறேன், நான் ஊழலே செய்யாதவன் அவள் என்று சொல்லிட்டா மக்கள் உடனே நம்பிடுவாங்கன்னு நம்புறாங்க. அது அங்க போய் வந்து தமிழிசையும் பொன்னாரும் எப்படி செட் ஆவாங்க? இப்ப இன்றைக்கு வந்து இனிமேல் வந்து அண்ணாமலை தான் வந்து சிஎம் கேண்டிடேட், அண்ணாமலை தான் நிரந்தர பாஜக பிஜேபி தலைவர், அடுத்த சிஎம், அடுத்த ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும், அடுத்து அஸ்லாங்கஸ் மோடி அமித்ஷா இருக்கும் வரைக்கும். எனவே வந்து இனிமேல் வந்து நேர்மையை நியாயத்தை விரும்பக்கூடிய தலைவர்களுக்கு பிஜேபியில இடம் கிடையாது. அதை வந்து தமிழிசையும் பொன்னாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நயினார் நாகேந்திரன் உட்பட சொல்றேன், நயினார் நாகேந்திரன் 4 கோடி சிக்கலில் மாட்ட வைக்கப்பட்டார் என்பது பத்திரிகையில வழியான ஊடகங்கள். அதனால இவர்கள் எல்லாருமே வந்து இவர்களுக்கு சேஃபான கட்சியில போறது நல்லது. இந்த தமிழிசையும் சரி பொன்னாரும் சரி காங்கிரஸ்க்கு அடுத்த சாய்ஸ் அவர்களுக்கு வந்து தேசிய கட்சினா காங்கிரஸ் தான். ஆனா காங்கிரஸ் ஏற்கனவே ஏகப்பட்ட கோஷ்டி பூசல் இருக்காது, ராகுல் காந்தி சீரமைக்கு வர அது தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு, அங்க போக முடியாது அவர்களுக்கு. திமுகவுக்கு போனா திமுக கொள்கை சித்தாந்தத்தின்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான். அதிமுகவில் போனா அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர், ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா பொன்னாருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும், இது உறுதி. ஆனால் இவர்கள் வந்து இதை வந்து எடப்பாடி சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை எடப்பாடி. ஏன்னா சவுத்துல நாடார் கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை தோற்கடிப்பதற்காக நாங்க வேலை செய்தோம் என்று ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு ஒருத்தர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் டிக்ளேர் பண்றாரு. அப்ப இவர்கள் டிக்ளேர் பண்ணும் போதும் அங்க இருந்து தூக்குங்க, நீங்க தமிழிசையை தூக்குங்க, பொன்னாரை தூக்குங்க, அங்க இருக்கக்கூடிய நாடார் மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து நிர்மலா சீதாராமன் எப்படி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை தூக்கிடுவாங்க, பிரைவேட்டுக்கு தூக்கிடுவாங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இனிமேல் அவர்களுக்கு, ஏன்னா அதுதான் வந்து நாடார் கம்யூனிட்டியை வளர்ச்சி அடைய வைத்தது. அந்த தமிழக மெர்கன்டைல் பேங்க் வந்து ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக, ஒரு தூண்டுதலாக இருந்தது. அதை எப்படி மோடி வந்து நிர்மலா சீதாராமன் பிரைவேட்டைஸ் பண்ணிடுவாங்க அந்த வங்கியை. அப்ப வந்து அவர்களுக்கான அந்த ஒரு பினான்சியல் பேக்கப் வந்து இல்லாம போகுது. அப்ப அது நடக்க போகுது. இவர்களை நம்பி பின்னால போய் இத்தனை ஆண்டு காலம் பிஜேபியை நம்பி பின்னால இருந்த அந்த கம்யூனிட்டி மக்கள் அத்தனை பேருக்கும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு முதுகில் குத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து சரியான ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நலம். அதற்கு இப்போதைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் காங்கிரஸ் இல்ல திமுக ஏத்துக்காது. கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே தலைமையான எடப்பாடி தலைமையான அதிமுக தான். இப்ப வந்து எடப்பாடி சுதாரிச்சு இவர்களை எல்லாம் வந்து தன் பக்கம் கொண்டாடணும், நயினார் நாகேந்திரன் உட்பட இவர்கள் எல்லாம் அங்க தன் பக்கம் கொண்டாடணும். நீ இந்த சைடு பாத்துக்கிட்டீங்கன்னா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட பிஜேபி காரராகவே மாறிட்டார். எல்லா நிகழ்ச்சியிலையும் போய் பின்னால பவ்யமா நின்றுட்டு 2வது வரிசையில ரஜினிகாந்த் கிடைக்கக்கூடிய முதல் வரிசை இடம் கூட அவருக்கு கிடைக்கல. 2வது வரிசையில போய் நிக்கிறாரு, பவ்யமா நிக்கிறாரு, அவரை பார்த்து தேடி போய் மோடி கை கொடுக்கிறாரு. அதனால ஓபிஎஸ் அவர்களை நம்பி முக்குலத்தோர் கம்யூனிட்டி வாக்களித்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்களையும் டிவிடி தினகரனுக்காக முக்குலத்தோர் கம்யூனிட்டி என்மாசாக அதிமுகவை எதிர்த்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். மதுரையிலேயே நீங்க எடுத்துக்கோங்க, உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா 3 பேர் இருக்காங்க முக்குலத்தோர் கம்யூனிட்டியில இருந்து. இந்த 3 பேரும் முக்குலத்தோர் கம்யூனிட்டி வாக்குகளை தக்க வைத்து அதிமுகவை 2ஆம் இடத்தில் கொண்டு வர முடியல. அங்க பிஜேபி வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? முக்குலத்தோர் கம்யூனிட்டி எல்லாமே அதிமுக விட்டு விலகி விட்டார். அப்ப எடப்பாடி அவர்கள் இந்த சோசியல் இன்ஜினியரிங்க எல்லா ஜாதிகள்லையும் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணினா தான் இனிமேல் அதிமுகவின் எதிர்காலம். இல்லைன்னா எதிர்காலம் இல்லை. அந்த ஸ்டிஃபான நான் மட்டும்தான் நின்னாருன்னா அவருக்கு எதிர்காலம் இல்லை. அப்ப அந்த ஒரு எதிர்காலத்தை ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணா, ஏன்னா டிடிவி தினகரன் ஆல்மோஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணி பிஜேபியோட போயிட்டார். ஏன்னா அதிமுக வாங்கி அண்ணாமலை டிடிவி தினகரன் கொடுத்துவாருன்னு இவர் நம்புறாரு. யாரு? டிடிவி தினகரன் நம்புறாரு. எப்படின்னு பாருங்க, யாரை நம்புறதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? மோடியை நம்புறாரு ஓபிஎஸ் அவர்கள். இதுக்கு மேலே நம்புறாரு அப்படின்னா அவர்கள் ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டியினுடைய ரெப்ரசன்டேஷன், அதே மாதிரி
நாடார் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன், அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் 116 ஜாதி இருக்கு. இந்த ஜாதியினுடைய ரெப்ரசன்டேஷனை வந்து இன்க்ளூசிவா கொண்டு வருவதற்கு இவர்கள் வந்து முயற்சி எடுத்தா அதிமுக கண்டிப்பாக ஒரு பலமிக்க எதிர்கட்சியாக பிஜேபியுடைய அழிவு திட்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்ல அப்படின்னா பிஜேபி வந்து அவர்களை தூக்கும். நீங்க வேற ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபியோட சேரக்கூடிய அத்தனை கட்சி முகவரி இழக்கும். நான் எத்தனையோட திருப்பி சொல்லியிருக்கேன். பாமகவுக்கு இன்னைக்கு போச்சா முகவரி? போச்சா? பாமகவுக்கு போச்சா முகவரி? உங்களால நீங்க வந்து தர்மபுரியில ஜெயிச்சிருப்பீங்க, தனியா நின்று ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க அண்ணாமலையோட சேர்ந்ததுனால போச்சு. போன வட்டம் நீங்க வந்து பொன்னார் தலைமையில, தமிழிசை தலைமையில இருக்கும்பொழுது நீங்க ஜெயிச்சீங்களா இல்லையா? பிஜேபி கூட்டணியில இருந்து தேமுதிக, பாமக, மதிமுக, பிஜேபி கூட்டணி இருக்கும் போதும் அன்புமணி தனது சொந்த செல்வாக்கால் ஜெயித்தாரா இல்லையா? பொன்னார் ஜெயித்தாரா இல்லையா? 2 MP வந்தாங்க. இதே 18.5%. இன்றைக்கு பிஜேபி வாங்கிய 2024 பிஜேபி வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட 5% கூட, 3.3% கூட. அப்ப இப்படி இருக்கும் பொழுதே 2 சீட்டு வாங்கிய பிஜேபி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்வ வல்லமை பொருந்திய அண்ணாமலை, மிகப்பெரிய சர்வ வல்லமை பொருந்திய Z+ செக்யூரிட்டி பாதுகாப்பை கொண்ட மிகப்பெரிய தலைவர், ஒரு IPS ஆபீசர், ஒரு மிகப்பெரிய கட்சியை கட்டமைத்தவர், வாக்கு வங்கியை 2 மடங்காக ஆக்கியவர் சொல்றாரா இல்லையா? தனியா நின்று வாக்கு வங்கியை காமிச்சிருக்கணும். நீங்க சீமான அதுக்கு நீங்க பாராட்டலாம். 8% வாக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் 8% வாங்கினாரு. பாராளுமன்ற தேர்தலில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் 5% தான் குறைஞ்சு போச்சு. ஆனா இந்த முறை சீமான் 8% வாங்கியிருக்காரு. நீங்க தனியா நின்று அண்ணாமலை சீமானை மிஞ்சி காமிச்சிருக்கோம். அண்ணாமலை வந்து பெரிய சக்தின்னு நம்பலாம். சீமான் தனி ரஜகத துரகாதிபதிகள் இல்ல. சீமானுக்கு மீடியா பலம் இல்ல, பண பலம் இல்ல, அதிகார பலம் இல்ல, ஆள் பலம் இல்ல, மத்திய அரசு பலம் இல்ல, எதுவும் இல்ல. கட்சி சின்னத்தை பிடிக்கிட்டீங்க, மைக்கு கூட வந்து ஒரு குச்சி மாதிரி போட்டு காமிச்சிங்க. இத்தனையும் தாண்டி 8% வாங்கியிருக்காருன்னா தனித்து நின்று களமைத்து கட்டமைத்து வந்திருக்காருல. நீங்க அவரை மிஞ்ச முடியுமா? நீங்க அண்ணாமலை ஏன் பிஜேபி இல்லாம ஏடிஎம்கேடைய OPS, EPS, டிடிவி தினகரன் இல்லாம, GK வாசன் இல்லாம நீங்க வந்திருக்க பாப்போம். இன்றைக்கு நான் சொல்றேன், OPS அவர்களும் டிடிவி தினகரனும் அவர்கள் சூசைடு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனால வந்து அவர்களது சுயநலத்திற்காக அவர்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். எனவே முக்குலத்தோர் திரும்பவும் அவர்கள் பின்னால் நின்றால் கண்டிப்பாக அதிகாரம் அவர்கள் கையை எட்டாது என்பதை அவர்கள் உணர வேண்டும். 1. 2வது, பிஜேபியுடன் கூட்டணியாக இருந்த பாமக, GK வாசன் அவர்களது தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஜான் பாண்டியன் அவர்களது கட்சி மற்றும் வந்து பாரிவேந்தர் கட்சி, அப்புறம் இவர் நம்ம AC சண்முகம் அவர்கள் அவரது கட்சி, இவர்கள் எல்லாம் AC சண்முகம் எவ்வளவு பணத்தை கொட்டி இறைச்சிருக்காரு ஒரு MP ஆக. பாரிவேந்தர் எவ்வளவு பணத்தை கொட்டி இறைச்சிருக்காரு. ஏற்கனவே திமுக கூட்டணி வந்து MP ஆனார். இப்ப இருந்து என்னாச்சு? ஒண்ணும் இல்லாம போச்சு. அப்ப இவர்கள் எல்லாமே வந்து இனிமேல் பிஜேபியில இருந்தால் இவர்களுக்கு முகவரி கிடையாது. அண்ணாமலை என்ற முகவரி தான் ஒட்டப்படும். இவர்கள் முகவரி இழந்து விடுவார்கள். எனவே இவர்களுக்கு சேஃபான ஒரு ரூட்டு அப்படின்னா இவர்கள் வந்து அந்த முகவரி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியின் தலைமையில இவர்கள் ஜாயின் பண்ணாதான் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அண்ணாமலை எல்லாமே இருக்கு அவருக்கு. அண்ணாமலைக்கு இல்லாத இல்ல, அதிகார பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, Z+ செக்யூரிட்டி இருக்கு, பணபலம் இருக்கு, ஆருத்ரா மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் பணபலம் இருக்கிறது, குற்றப்பின்னணி உள்ள நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வைத்து அண்ணாமலை கண்டிப்பா 20%, 25% அவர் வந்து 2026 தனியா நின்று வாங்குவார். நீங்க அவரை சாதாரண இடப்படாதீங்க. அப்படி நம்புறாங்க மோடி, அமித்ஷா. தனியா நின்று வாங்குவார் 25%. அப்ப வந்து 25% வாங்கி அப்ப விஜய் வந்துருவாரு. விஜய் வந்த பிறகு 25% அவர் வாங்குவாரு. அப்ப வந்து தனியா நின்று வாங்கி ப்ரூவ் பண்ணி காமிச்சு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 25% ஓட்டு. எப்படி ஓட்டு அப்படி தெரியுமா? என்ன கணக்கு தெரியுமா? சீமானுக்கு 40 லட்சம் ஓட்டு சரியா, விஜய்க்கு ஒரு 60 லட்சம் ஓட்டு, 2 ஏடிஎம்கேக்கு 80 லட்சம் ஓட்டா மாறிடுச்சு. இப்ப அதுல ஒரு இன்னொரு 30 குறைச்சிட்டோம்னா அது 60 லட்சத்துக்கு வந்துடும். 60 லட்சத்துக்கு வந்துடும். அப்ப என்னாச்சு? 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சத்துல 4 கட்சி இருக்கு. அப்ப எல்லாருமே இந்த 1 கோடி கீழே வந்து குறைச்சிட்டோம்னா ஜென்மத்துக்கு திமுகவா யாரும் செய்ய முடியாது.
ஜென்மத்துக்கு திமுகவை யாரும் அசைக்க முடியாது. இவர்கள் அதை நோக்கி செல்கிறார்கள். நல்லா செல்லட்டும். அவர் அண்ணாமலை தொடர்ந்து அவர் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்காவது தொடர்ந்து பிஜேபி தலைவராக வைத்திருந்தால் கண்டிப்பாக இந்த நிலைமை வரும். எல்லாரும் ஆளுக்கு 50 லட்சம் 50 லட்சம். இப்ப 4 பேர் 50 லட்சம்னா 2 கோடி வாக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 1 கோடி வாக்கு 1.5 கோடி வாக்கு யாரு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. நீட்டா ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். இது கண்டிப்பா நடக்கும். இது எனவே இதுதான் இன்றைக்கு தமிழக அரசியல அமித்ஷா அண்ட் மோடியினுடைய சோசியல் இன்ஜினியரிங் செய்திருக்கிறது. எனவே வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களத்துல பாஜக வளர்றதா என்ன அப்படின்றத. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி.